இப்போ இந்த ரியல் டைம் யூஸ் இந்த அண்டர் பேட் டயப்பர்ஸ் இவங்களோட ரியல் பிக்சர் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த மேலே இருக்கிற பிளாஸ்டிக் பார்த்துருக்கீங்க, கீழே இருக்கிற பிளாஸ்டிக்கு, மேலே இருக்கிற அந்த காம்போசிட் காட்டன் கூட சொல்ல முடியாது, ஒரு வகையான பாலிஸ்டர், இந்த தாம்பூல பையெல்லாம் வருமே அந்த மாதிரி துணி, அந்த இடத்துல தான் இந்த மாதிரி டபுள் கோட்டடாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க மோஷன் ஸ்டெயின்லாம் இருக்கும், எவ்வளோ தொடச்சாலும் கொஞ்சம் இருக்க தானே செய்யும். அதான் நான் சொல்லியிருக்கேனே, அன்பாக இருக்கிறவங்களாம் அழகாக இருக்க மாட்டாங்க, அழகாக இருக்கிறவங்களாம் அன்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ நேரடியாகவே பேஷண்ட்டுக்கிட்டே கேட்கலாம், ஆமாம் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, இது பிடிச்சிருக்கா இல்லை இது பிடிச்சிருக்கா, எது பிடிச்சிருக்கா உங்களுக்கு, இது ஓகேவா, இது நல்லா காற்று போகுதா? ஏன்னா கடைசியாக எல்லாருமே புட்டிங் பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, பேஷண்ட் ப்ரையாரிட்டி, பேஷண்ட் தான் ஃபஸ்ட்டு, பேஷண்ட்காக தான் எங்கள் உயிர், எங்கள் மூச்சு எல்லாம் சொல்கிறோம், மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறோம். ஆனால் இதில் பாதிக்கப்படக்கூடியவங்க நேரடியாக பேஷண்ட் தான். பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு யோசிச்சுன்னே இருந்தால் யாரோ ஒருத்தர் கட்டி தான் ஆகணும். இப்போ இந்த பிளாஸ்டிக்லேருந்து நம்ம விடுதலை பெற்று தான் ஆகணும். இது பேஷண்ட் மட்டும் சீர்கேடு கிடையாது, இந்த சமுதாயத்துக்கே இது சீர்கேடு. ஏன்னா இதெல்லாம் லேசில் மக்காது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த நாய்ங்கெல்லாம் அந்த நாய்ங்க அப்படின்னா அந்த நாய்ங்கெல்லாம் அந்த டயப்பரெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரோடெல்லாம் ஆக்கி வச்சுருக்கோம். அக்கீஸில் இருக்கிற கந்தரகோலமாக இருக்கும் அந்த சானிட்டரி பேடு, அதெல்லாம் வாங்க இப்போ நாங்கள் தனியாக வாங்கிக்கிறோன்னா சொல்லலாம். தனியாக வாங்கினா மட்டும் எங்கே கொட்டுவாங்க, திரும்ப இருக்க தான் செய்வாங்க, திரும்ப அது சுகாதார சீர்கேடு தான் வரும். கண்டிப்பாக உதர துணியாக இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி டயப்பர்ஸாக இருக்கட்டும், அண்டர் பேடாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம துணிகளை நோக்கி போகணும். மீண்டும் மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மஞ்சப்பை மட்டும் பத்தாது, இந்த மாதிரி டயப்பர்ஸு, அண்டர் பேட்ஸு, இந்த சானிட்டரி பேட்ஸ், இந்த உதர துணிகள் மீண்டும் வர வேண்டும் சமுதாயத்தில். 4 கொத்தாக வச்சுருப்பாங்க உதர துணிகள். அது ஆரோக்கியமானது, நமக்கு வெள்ளப்படுறது, கர்ப்பப்பை கேன்சரு, இதில் இருந்தெல்லாம் விடுபெறலாம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.